ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா துவையல் தான் பண்ணுறேன். இது வந்து கேரளா சம்மந்தின்னு சொல்லுவாங்களா, அந்த இது நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த காஞ்ச வத்தல் எடுத்துக்கணும், மிளகா வத்தல். அதை வந்து நல்லா வந்து முருகலாக எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. புளி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறணும். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கணும். லேசாக அந்த வடச்சட்டியோட சூட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காவை தான் அரைச்சிடணும், ஏன்னா தேங்காய் வந்து அரைப்படாதுல. ஸோ தேங்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்ந்து அரைச்சிருங்க. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுடு சாப்பாடு, ரசத்துக்கு, தயிருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரி தான் வரும். தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா தண்ணி சேர்த்துட்டோம்னா சட்னி மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் இந்த இது பார்த்திங்களா, இதுவே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக தான் ஆயிடுச்சு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி இதுதான் ரெடி பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.